ஈரோடு மாவட்டம் பவானியில் 1300 ஆண்டுகள் பழமையான செல்லியாண்டி அம்மன் கோயில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீர்த்த குடம் சுமந்து ஊர்வலமாக சென்றனர். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக ஈரோடு மாவட்டம் பவானியில் மிகவும் பிரசித்தி பெற்ற செல்லியாண்டியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. சுமார் 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோவிலின் கும்பாபிஷேக விழாவானது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. கடைசியாக கடந்த 2007ஆம் ஆண்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. தொடர்ந்து 16 ஆண்டுகளுக்கு பிறகு கோவில் புனரமைக்கப்பட்டு கடந்த ஓராண்டுகளாக பணிகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் பணிகள் அனைத்தும் முடிவுற்ற நிலையில் வருகிற 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. இந்த கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்று தீர்த்த குட ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தென்னகத்தின் காசி என்று அழைக்கப்படக்கூடிய பவானி கூடுதுறையில் காவேரி, பவானி மற்றும் கண்ணுக்கு புலப்படாத அமுத நதி ஆகிய 3 நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் புனித நீர் எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு பவானி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தனர். தொடர்ந்து கோவிலில் உற்சவர் அம்மனுக்கு தங்களது கைகளால் தீர்த்த அபிஷேகம் செய்து அம்மனை வழிபட்டு சென்றனர். சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரண்டு ஊர்வலத்தில் கலந்து கொண்டதன் காரணமாக பவானி நகரிலான போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டிருந்தது. மேலும் 500க்கும் மேற்பட்ட போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.